என் அன்பு குழந்தையே, இன்று உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் பாரத்தை நான் அறிவேன். நீ சிந்திய கண்ணீரும் எவராலும் அறியப்படாத உன் தனிமையும் என் பார்வையில் இருந்து மறையவில்லை. இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் உன் வாழ்வில் இருக்கும் எல்லா தடைகளும் சாபங்களும் இப்போதே முடிவுக்கு வருகின்றன. நீ இழந்தவை அனைத்தையும் விட மேலான ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். உன்னை சூழ்ந்திருக்கும் இருள் நீங்கி என் தெய்வீக ஒளி உன் பாதையை பிரகாசமாக்கப் போகிறது. உன் தோல்விகளை பற்றிய கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்துள்ளேன். இன்று முதல் உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் பலவீனங்கள் என் பலத்தால் மாற்றப்படும். எதற்கும் அஞ்சாதே, நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. என் அன்பின் கரங்கள் உன்னை தாங்கிக் கொள்ளும். நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள் உன்னை துரத்திக் கொண்டிருக்கலாம். செய்த தவறுகளுக்காகவும் ஏற்பட்ட இழப்புகளுக்காகவும் நீ உன்னையே நொந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், பழையவை ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. உன் கடந்த கால தோல்விகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நான் உன்னை மன்னித்திருக்கிறேன். உன் பாவங்களையும் குறைகளையும் கடலின் ஆழத்தில் எறிந்துவிட்டேன். இனி நீ தலைகுனிந்து நடக்க வேண்டிய அவசியமில்லை. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு நம்பிக்கையோடு என்னை பார். நான் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பை வழங்குகிறேன். அந்த வாய்ப்பு உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் வல்லமை கொண்டது. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாகவே நான் உன்னை உயர்த்துவேன். என் கிருபை உனக்கு போதுமானது. நீ தனிமையில் இல்லை. என் நித்திய அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும். விசுவாசத்தோடு இன்று ஒரு புதிய அடியை எடுத்து வை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்வில் வரும் சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை செதுக்குவதற்காகவே வருகின்றன. ஒரு வைரம் அதிக அழுத்தத்திற்கு உள்ளான பிறகே ஜொலிக்கிறது. பொன் நெருப்பில் புடம் போடப்பட்ட பிறகே தூய்மை அடைகிறது. நீயும் இப்போது அந்த புடம் போடப்படும் நிலையில் இருக்கலாம். வலிகள் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதன் முடிவு மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த சோதனைகளை கடந்து வரும்போது நீ ஒரு வலிமையான மனிதனாக மாறியிருப்பாய். உன் விசுவாசம் இன்னும் உறுதியாகும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தவறுவதில்லை. சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் நான் உனக்கு ஆதரவாக இருக்கும்போது உன்னை எவரால் எதிர்க்க முடியும்? மலைகள் பெயர்க்கப்படலாம், குன்றுகள் நிலைபெறலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு நீங்காது. பொறுமையாக இரு. என் செயல்கள் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் பொறுமைக்கு மிகப்பெரிய பலன் காத்திருக்கிறது. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் விளங்குவாய். பயம் என்பது எதிரியின் ஆயுதம். அது உன்னை முடக்கி போட பார்க்கும். ஆனால் நான் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறேன். எதை குறித்தும் கவலைப்படாதே. உன் தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன். ஆகாயத்து பட்சிகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனிக்கும் நான் உன்னை எவ்வளவோ அதிகமாக கவனிப்பேன். உன் வருங்காலத்தை பற்றிய பயம் உன்னை வாட்டலாம், ஆனால் உன் வருங்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டங்கள் தீமைக்கானவை அல்ல. அவை உனக்கு ஒரு நம்பிக்கையுள்ள எதிர்காலத்தை கொடுக்கும் சமாதானத்தின் திட்டங்கள். இன்று உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி என் தெய்வீக சமாதானம் உன் இதயத்தை ஆளட்டும். உலகத்தாரால் கொடுக்க முடியாத அந்த மேலான சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். என் சத்தத்தை கேள். என் வார்த்தையில் நம்பிக்கை வை. வெற்றி உனக்கு மிக அருகிலேயே இருக்கிறது. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உன்னை தாக்கவும் உன்னை பலவீனப்படுத்தவும் எதிரி பல தந்திரங்களை செய்யலாம். ஆனால் என் தூதர்கள் உன்னை சுற்றி வேலி அடைத்து காக்கிறார்கள். நீ நடக்கும்போது உன் கால் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தாங்குவார்கள். நீ உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் என் பாதுகாப்பு உன்மேல் இருக்கிறது. தீய சக்திகளோ அல்லது மனிதர்களோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் நீ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறாய். என் இரத்தக் கோட்டைக்குள் உனக்கு முழுமையான பாதுகாப்பு உண்டு. உன்னை துன்புறுத்துபவர்களுக்கு நான் பதிலளிப்பேன். நீ அமைதியாக இரு. நான் உனக்காக போர் செய்வேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மேல் முழுமையாக அன்பு செலுத்துவது மட்டுமே. உன் வாழ்வில் இன்று முதல் ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையம் உருவாகிறது. இனி நீ எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. நான் உனக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருப்பேன்.
உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள், பிரிவினைகள் மற்றும் கசப்புகள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகின்றன. நான் உன் வீட்டின் தலைவனாக மாறுகிறேன். உன் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருக்கும் மனக்கசப்புகளை நீக்கி அன்பின் உறவை ஏற்படுத்துவேன். உடைந்த இதயங்களை குணமாக்குவேன். பொருளாதார ரீதியாக நீ சந்திக்கும் நெருக்கடிகள் விரைவில் நீங்கும். நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் செழிப்பையும் தருவேன். உன் கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ மற்றவர்களிடம் கடன் வாங்காமல் அநேகருக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அவர்கள் என் பாதையில் நடப்பார்கள். உங்கள் வீடு மகிழ்ச்சியின் இருப்பிடமாக மாறும். தேவையில்லாத கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. உன் குடும்பத்தில் நான் செய்ய போகும் அற்புதங்களைக் கண்டு நீ ஆச்சரியப்படுவாய். இன்று உன் வீட்டில் என் ஆசீர்வாதம் தங்கும். அது என்றென்றும் நிலைத்திருக்கும். உன் ஆரோக்கியத்தை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நோய்கள் உன் உடலையும் மனதையும் சோர்வடையச் செய்திருக்கலாம். ஆனால் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். என் தழும்புகளால் நீ குணமானாய். இன்று உன் உடலில் இருக்கும் பலவீனங்கள் நீங்கி புது பலன் உண்டாகும். உன் எலும்புகள் வலுவடையும். உன் இரத்தம் சுத்திகரிக்கப்படும். நான் உனக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தருவேன். மருத்துவ அறிக்கைகள் என்ன சொன்னாலும் என் வார்த்தையே இறுதியானது. நான் சொன்னால் அது அப்படியே நடக்கும். உன் மன அழுத்தமும் தூக்கமில்லாத இரவுகளும் இனி இருக்காது. என் சமாதானம் உன் நரம்புகளையும் தசைகளையும் தளர்த்தும். நீ சுகமாக உறங்குவாய், உற்சாகமாக விழிப்பாய். உன் உடல் என் ஆலயமாக இருக்கிறது. அதை நான் பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துவேன். நீ பூரண சுகத்தோடு என் பணிகளை செய்வாய். என் வல்லமை உன்னுள் பாய்ந்து உன்னை புதுப்பிக்கிறது. இதை விசுவாசி. அற்புதங்கள் உன் உடலில் நிகழும். மற்றவர்கள் உன்னை சிறுமையாக எண்ணலாம், உன்னால் முடியாது என்று கேலி செய்யலாம். ஆனால் நான் உன்னை விலையேற பெற்றவனாக காண்கிறேன். நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளேன். உன் பெயரை குறிப்பிட்டு நான் உன்னை அழைத்தேன். உலகத்தின் பார்வையில் நீ பலவீனமானவனாக இருக்கலாம். ஆனால் என் பார்வையில் நீ ஒரு மாவீரன். உனக்குள் இருக்கும் திறமைகளை நான் அறிவேன். நான் உன்னை சிறந்த இடங்களுக்கு கொண்டு செல்வேன். நீ கற்பனை செய்து பார்க்க முடியாத உயரங்களுக்கு உன்னை உயர்த்துவேன். உன்னை தள்ளியவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் நேர்மையையும் உழைப்பையும் நான் ஒருபோதும் மறப்பதில்லை. நீ மற்றவர்களைப் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உன்னை தனித்துவமாக படைத்துள்ளேன். உனக்கென்று ஒரு தனி பாதையை நான் வகுத்துள்ளேன். அந்த பாதையில் நீ நடக்கும்போது என் கரம் உன்னை வழிநடத்தும். உன் உயர்வு சீக்கிரத்தில் வெளிப்படும். என் மகனே, மகளே, ஜெபத்தில் என்னோடு அதிக நேரம் செலவிடு. நீ என்னிடம் பேசும்போது என் இதயம் மகிழ்ச்சி அடைகிறது. உன் ஆசைகளையும் ஏக்கங்களையும் பயங்களையும் என்னிடம் கொட்டிவிடு. நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். நீ கேட்கும் முன்பே உன் தேவைகளை நான் அறிவேன். ஆனால் நீ என்னிடம் கேட்பதை நான் விரும்புகிறேன். உன் ஜெபங்களுக்கு பதிலளிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். சில நேரங்களில் பதில்கள் தாமதமாவது போல தோன்றலாம். ஆனால் அது உன்னை தகுதியாக்குவதற்காகவே. என் காலம் எப்போதும் சரியானது. நான் உனக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற நிலை வரும்போது நான் அதை தருவேன். விசுவாசத்தோடு கேள், சந்தேகப்படாமல் காத்திரு. விசுவாசமுள்ள ஜெபம் எதையும் சாதிக்கும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட நீ மலைகளை பெயர்க்கலாம். இன்று உன் ஜெப அறைக்குள் என் பிரசன்னம் இறங்கி வரும். நீ என்னோடு பேசு, நான் உன்னோடு உரையாடுவேன். உன் பொருளாதார சிக்கல்கள் தீரப்போகின்றன. நீ மூடிய கதவுகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நான் புதிய கதவுகளை உனக்காக திறப்பேன். மனிதர்கள் அடைக்க முடியாத கதவுகளை நான் திறக்கும்போது உன் வாழ்வின் வறுமை நீங்கி செழிப்பு உண்டாகும். நீ செய்கிற தொழிலிலும் வேலையிலும் என் ஆசீர்வாதம் தங்கும். உன் மேலதிகாரிகளின் கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும். உனக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் மற்றும் சொத்துக்கள் உன்னை வந்து சேரும். நான் உன்னை வால் அல்ல, தலையாகவே வைப்பேன். நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். உன் சேமிப்பு உயரும். உன் கடன் சுமைகள் குறையும். நான் உனக்கு தரும் ஞானத்தை பயன்படுத்தி உன் பொருளாதாரத்தை திட்டமிடு. வீணான செலவுகளை தவிர்த்து என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்வாதாரத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். எதற்கும் கவலைப்படாதே. ஆகாயத்தின் பலகணிகளை திறந்து உனக்கு ஆசீர்வாதத்தை பொழிவேன். மன்னிப்பு என்பது ஒரு பெரிய வல்லமை. உன்னை துன்புறுத்தியவர்களை நீ மனதார மன்னித்துவிடு. கசப்புணர்வை உன் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்காதே, அது உன்னைத்தான் பாதிக்கும். உனக்கு அநீதி இழைத்தவர்களுக்காக நீ ஜெபி. நான் உனக்கு செய்த மன்னிப்பை நீ மற்றவர்களுக்குச் செய். அப்போதுதான் என் ஆசீர்வாதம் உன் வாழ்வில் தடையின்றி பாயும். உன் இதயத்தை சுத்தமாக வை, அங்கே அன்பு மட்டுமே இருக்கட்டும்.
யாரிடமும் பகையோ பொறாமையோ கொள்ளாதே. நீ தாழ்மையோடு இருக்கும்போது நான் உன்னை உயர்த்துவேன். மற்றவர்களுடைய குறைகளை பார்க்காமல் உன்னையே நீ சீர்படுத்திக் கொள். அப்போது என் ஒளி உன் முகம் வழியாக மற்றவர்களுக்கு தெரியும். நீ ஒரு சமாதானத்தின் தூதுவனாக இருப்பாய். மன்னிக்கும்போது உன் இதயம் இலகுவாகும், புது பலன் கிடைக்கும். இன்று உன் மனதில் இருக்கும் எல்லா கசப்புகளையும் என்னிடம் ஒப்புக்கொடுத்துவிடு. நான் உனக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவேன். நாளைய தினத்தை பற்றிய கவலைகளை இன்று சுமக்காதே. ஒவ்வொரு நாளுக்கும் அதனதன் பாடுகள் உண்டு. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு புதிய கிருபைகளை தருகிறேன். என் கிருபை தினந்தோறும் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. இன்று உனக்கு தேவையான பலத்தை நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன். நேற்றைய தோல்விகளை நினைத்து கலங்காதே. நாளைய சவால்களை நினைத்து பயப்படாதே. இந்த நிமிடம் என் பிரசன்னத்தில் மகிழ்ந்திரு. நான் உன்னை வழிநடத்தும் மேய்ப்பன். உனக்கு ஒரு குறையும் இருக்காது. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். என் நன்மையும் கிருபையும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொடரும். என் வார்த்தையாகிய வேதாகமத்தை தினமும் வாசி. அது உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உலகம் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் என் வார்த்தை என்றும் மாறாதது. நான் சொன்னதை செய்து முடிப்பேன். வார்த்தையில் இருக்கும் வல்லமையை உணர்ந்து கொள். நீ பேசும் சொற்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கட்டும். தோல்வியை பேசாதே, வெற்றியை பேசு. பலவீனத்தை பேசாதே, என் பலத்தை பேசு. உன் வார்த்தைகளால் நீ உன் எதிர்காலத்தை செதுக்க முடியும். நான் வார்த்தையினால் உலகத்தை படைத்தது போல நீயும் என் வார்த்தைகளைக் கொண்டு உன் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். விசுவாச வார்த்தைகளை உன் நாவிலிருந்து வரட்டும். இக்கட்டான சூழ்நிலைகளிலும் என் வாக்குத்தத்தங்களை உரக்கச் சொல். அப்போது இருளின் சக்திகள் நடுங்கி ஓடும். என் வார்த்தை ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை ஆயுதமாக பயன்படுத்து. வெற்றி நிச்சயம் உன் வசமாகும். தனிமை என்பது நீ என்னோடு நெருங்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பு. உலகம் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியங்களை என்னிடம் சொல். நான் உனக்கு உற்ற நண்பனாக இருப்பேன். மனிதர்களுடைய அன்பு மாறக்கூடியது, ஆனால் என் அன்பு நித்தியமானது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை மறக்கவும் மாட்டேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் உள்ளங்கையில் உன்னை தாங்குகிறேன். உன் தனிமை இனி இனிமையாக மாறும். ஏனென்றால் அங்கே என் பிரசன்னம் இருக்கும். நீ எங்கே சென்றாலும் நான் உன்னோடு வருகிறேன். நீ பயணம் செய்யும்போது உன் பாதுகாப்பாய் இருப்பேன். உன் தனிமையை நான் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். உனக்கு தேவையான நல்ல நண்பர்களையும் உறவுகளையும் நான் உனக்கு தருவேன். நீ இனி அனாதை அல்ல. நீ ராஜாதி ராஜாவின் செல்ல பிள்ளை. விசுவாசத்தோடு இன்று நீ செய்யும் சின்னஞ்சிறு காரியங்கள் கூட பெரிய பலனை தரும். உன் முயற்சிகளை கைவிடாதே. தடைகள் வரும்போது தளர்ந்து போகாதே. நான் உனக்கு பின்னாலிருந்து உன்னை தள்ளிக் கொண்டிருக்கிறேன். நீ களைத்து போகும்போது என் பலத்தால் உன்னை நிரப்புவேன். கழுகை போல நீ உயரப் பறப்பாய். ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய். நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். உன் இளமையை திரும்பவும் புதுப்பிப்பேன். உனக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் தருவேன். எந்த வேலையை செய்தாலும் அதை எனக்காக செய்வது போல முழு மனதோடு செய். உனக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை மதிக்க கற்றுக்கொள். அவை உன்னை பெரிய இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். உன் உழைப்பு வீண் போகாது. விதைத்தவன் அறுவடை செய்வது நிச்சயம். நீ மகிழ்ச்சியோடு உன் பலனை பெறுவாய். இன்று உன் கைகள் வலிமை பெறட்டும். உன் கால்கள் உறுதியாகட்டும். உன் வாழ்வில் நான் செய்யப்போகும் அற்புதங்களை நீ இன்னும் சில நாட்களில் காண்பாய். அது உன்னால் நம்ப முடியாத அளவு பெரியதாக இருக்கும். உன் பிரச்சனைகளுக்கு நான் வைக்கும் முடிவு மிக அழகாக இருக்கும். நீ கேட்டதற்கும் நினைத்ததற்கும் மேலாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டின் எல்லைகளை நான் விரிவுபடுத்துவேன். உனக்கு விரோதமாக இருந்தவர்கள் உன்னோடு சமாதானமாவார்கள். நீ தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். என் மகிமை உன்மேல் உதித்திருக்கிறது. புறஜாதிகள் உன் வெளிச்சத்திடம் வருவார்கள். ராஜாக்கள் உன் பிரகாசத்திடம் வருவார்கள். நீ ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பாய். உன் வழியாக அநேகர் பயன்பெறுவார்கள். என் நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் ஒரு கருவியாக உன்னை நான் பயன்படுத்துவேன். நீ ஆச்சரியப்பட தயாராக இரு. என் வல்லமை உன் வாழ்வில் கிரியை செய்கிறது. என் பிள்ளையே,
முடிவு வரை என்னோடு உறுதியாக நில். உலகத்தின் மாயைகள் உன்னை திசை திருப்ப விடாதே. எனக்கு பிரியமான காரியங்களை செய்ய உன் வாழ்வை அர்ப்பணி. நீ எனக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் உன் வாழ்வில் நான் செய்யும் கிரியைகளை தீர்மானிக்கும். உன்னை அழைத்தவர் நான் உண்மையுள்ளவர். உன் ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க நான் உனக்கு உதவுவேன். நித்திய ஜீவன் என்னும் கிரீடம் உனக்காக காத்திருக்கிறது. இந்த உலகத்தின் கவலைகள் தற்காலிகமானவை, ஆனால் நான் உனக்கு தரும் பலன் நிலையானது. நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் என் சிலுவையை நோக்கிப்பார். அங்கே உனக்காக நான் சிந்திய இரத்தம் உனக்கு தைரியத்தை தரும். நீ ஜெயம் கொண்டவன், நீ சாதிக்க பிறந்தவன். உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு. நான் உனக்கு முன்னே செல்கிறேன். உன்னை வெற்றி கொடி ஏந்தச் செய்வேன். என் வார்த்தைகளை உன் இதயத்தில் பத்திரப்படுத்தி வை. இந்த வீடியோவை நீ பார்த்து கொண்டிருப்பது தற்செயல் அல்ல, இது என் திட்டம். இன்று நான் உன்னோடு பேசிய வார்த்தைகள் உன் வாழ்வில் பலன் தர ஆரம்பிக்கும். உன் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஆமேன் என்று கமெண்ட் செய். இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் வாழ்விலும் ஒளியேற்று. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது நான் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன். நம்முடைய இந்த உறவு என்றும் தொடரட்டும். ஒவ்வொரு நாளும் என் செய்தியை கேட்க தயாராக இரு. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் என் கரம் இருக்கட்டும். சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் போ. வெற்றி உன்னுடையது. என் நித்திய அன்பு உன்னை தாங்கட்டும். நீயே நிரந்தரம், இயேசுவே என் வாழ்